जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेवितं कवित जंब फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன். எப்போதுமே வார வாரம் நம்மளுடைய ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே என்கிட்ட கமெண்ட்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சுவாமி நீங்க சொல்லக்கூடிய இந்த வார ராசி பலன்ல நான் சில விஷயத்துல முழிச்சுட்டேன், சில விஷயத்துல நான் கரெக்டா இருந்தேன், சில விஷயத்துல எனக்கு சில விஷயங்களை நான் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பர்சனலாவும் சில பேர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு நமக்கு இப்படித்தான் அப்படிங்கறத சில விஷயங்கள் நம்ம பார்த்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்குமே நம்ம லைஃப் எப்போதுமே நமக்கு நல்லா இருக்கும். அப்ப இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது என்னைக்குமே கிரகங்களுக்கு நம்ம உட்பட்டவர்கள் தான். இந்த கிரகங்களுடைய அதிதேவதைகள் தான் ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள். இப்ப மேஷ ராசினா முருகப்பெருமாள், ரிஷப ராசினா பெருமாள், மிதுன ராசினா அதே போல மகாலட்சுமி, ரங்கநாதர், அந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு விஷயங்களோட கிரகங்கள் தேவதை, அதிதேவதை, பிரதிதி தேவதை என்று இருக்கு. ஆனா கிரகங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம இருக்கோம். நம்ம பிறக்கும் போது என்ன ஒரு கிரகநிலை இருக்கு, இப்ப என்ன கிரகநிலை இருக்கு, இப்ப கோச்சார ரீதியா நமக்கு என்ன இருக்கு, நம்ம எந்த நோக்கத்திற்காக நம்ம பூமிக்கு வந்திருக்கோம், அந்த நோக்கத்தை நம்ம பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோமா, பண்ண போறோமா, இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருக்கு. வாங்க 12 ராசிக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பேசினால் பிரச்சனை, பேசாமல் இருந்தால் தூரம், நம்பினால் ஏமாற்றம், நம்பாமல் இருந்தால் தனிமை. இதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் போது உறவுகளுக்குள் அன்பு இருக்கிறது, ஆனால் புரிதல் குறைந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப புரிதல் கிடையாது. ரொம்ப சில விஷயங்களுக்கு அப்ப 12 ராசிக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, எப்படி இருக்கும், எதை சமாளிப்பது, எப்படி சமாளிப்பது, குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறது, ஒரு பயம் வருது, ஒரு பதட்டம் வருது 12 ராசிக்கு. எதை செய்ய போறோம், எதை விட போறோம், என்ன பண்ண போறோம், அதாவது முழு பிதிங்கி இருக்காங்க. என்ன ஐயோ பயப்படுறாங்க. அப்படியே சில நேரத்துல சில பேர் நடக்கிறது நடக்கட்டும்பா, எல்லாம் இறைவன் விட்ட வழி அப்படின்னு. எத்தனை நாளைக்கு நீ அந்த மாதிரி போவ? ஏதாவது நீ ஒரு முடிவு எடுத்துதானே ஆகணும். இறைவன் விட்ட வழியாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுத்துதானே ஆகணும். அப்போ அந்த முடிவுல நீ எந்த அளவுக்கு கான்ஸ்டன்டா இருக்க, எந்த அளவுக்கு சில விஷயங்கள் நீ பண்ற அப்படிங்கறதுலதான் இருக்கு. வாங்க 12 ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றத நம்ம போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் நடுவுல கூட என்ன விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. வாழ்க வளமுடன். மீனராசி நேயர்களே, எல்லாருடைய சுமையும் நீ தூக்குன வரைக்கும் போதும். இனிமேல்ட்டு உன்னுடைய சுமையை நீ தூக்கறதுக்கு பார். அதுதான் உனக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார ராசி பலன்ல நான் சொல்லிட்டேன். நான் இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு நீ அடுத்து என்னென்னலாம்ன்றத நீ ஏன் நினைச்சுக்கோ. ஏன்னா மீனராசினர் இந்த வாரம் நீண்ட நாட்களாக மனதில் இருந்த ஒரு கவலைக்கு தெளிவு கிடைக்கும். தாமதமான காரியம் மெதுவாக சாதகமாக பாதைக்கு திரும்பும். பணவரவு செலவில் சமநிலை தேவை. பிறருக்கு அதிகமாக செலவு செய்வதை குறைத்துக் கொள்ளுங்க. அதிக செலவு செய்யறதுல குறைச்சிக்கோ. எது செய்யணுமோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கரெக்டா பண்ணு. வேலை தொழில் உங்கள் முயற்சிக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கலாம். புதிய வாய்ப்பு வந்தால் முழுமையாக ஆராய்ந்து முன்னேறுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவு உடனடியாக முடிவு எடுக்காதீர்கள். ஒருவரை நம்புவதற்கு முன் அவர்களின் செயல்களை கவனியுங்கள். உன் மன நிம்மதியை இழந்து யாரையும் மகிழ்விக்காதே. உன்னுடைய மன சந்தோஷத்தை குறைச்சு மத்தவங்களை நீ சந்தோஷப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. எது அவசியமோ அதை செய். மீனராசி ஏற்கனவே ஓடிட்டு தானே இருக்க. ஜென்ம சனி வேற. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கரெக்டா 7ல மீனராசிக்கு கரெக்டா 7ல சுக்கிரன் நீச்சம். இப்போ உன் துணையை நீ பகைச்சுக்க கூடாது, உன் காதலியை பகைச்சு கொள்ளக்கூடாது, உன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை தவறாக பயன்படுத்திடக்கூடாது. கரெக்டா இருந்துக்கும், இல்லைன்னா பிரச்சனை வரும். ஞாபகம் வச்சுக்கோ. 2வது, உன் வாழ்க்கையை நீ கவனித்துக்கொள். நீயும் முக்கியமானவன். உன் வாழ்க்கை நீ முதல்ல முதல்ல உன்னுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடு. அதுக்கப்புறம் நீ மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுதானே முக்கியம். நீ ஓடிண்டே இருக்க, மத்தவங்கள சுமையை தூக்கின்னு ஓடிண்டே. அப்போ சுமையை எப்ப நீ தூக்க போற? எப்ப நீ ஒன்ன நீ எப்ப பாதுகாக்க போற? உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, எப்போ சுமையை நீ தூக்க போற? நீ ஓடிண்டு இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ண கூடாது. இன்னைக்கு ஜென்ம சனி வச்சு வாங்குது. மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம சில பேர் இருக்காங்க. நல்லா இருக்கிறவங்களை பத்தி நான் பேசவே மாட்டேங்க. இன்னைக்கு நடுத்தரமா இன்னைக்கு கஷ்டப்படுறவங்களை பத்தி மட்டும்தான் நான் சொல்றேன்.
இன்னைக்கு அந்த 4 செவத்துக்குள்ள நீங்க கஷ்டப்படுறான் பாத்தீங்களா? அன்னாட செலவுக்கு போய் அன்னாட வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு ஒரு ரெகக்னைசேஷன் இல்லாம வேலை செய்யற இடத்துல இருக்கிற பாலிடிக்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு எல்லாத்தையும் இப்போ பார்த்துட்டு எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இருக்கான் பாருங்க. அவனைத்தான் நான் சொல்லுவேன். முக்கியமா ஒரு செலவு வந்தா இன்னொரு செலவு வருது. நீ ஒரு செலவுக்கு பணம் எடுத்தப்போ உனக்கு இன்னொரு செலவு வருது. ஏன் இன்னும் உண்மையை சொல்லணும்னு சொன்னா மீனராசி பொறுத்த அளவுக்கு உன்னோட அப்பாவே உனக்கு உதவி செய்ய மாட்டாருங்க. சில நேரத்துல எல்லாம் பார்க்கணும் செய்யற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்பா கூட உனக்கு சில நேரத்துல உதவி செய்ய மாட்டாங்க. சோ நீ ஒரு சில நேரத்துல நீ உதவி அப்பா கிட்டலாம் கூட எதிர்பார்க்க முடியாது. நீ ஓடிண்டே தான் இருக்கணும். உன் ஓட்டம் அந்த மாதிரி இருக்கு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்கு உன் ஜாதகத்துல, அதே போல உன்னுடைய ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது சில விஷயங்கள் கரெக்டா யோசிச்சு நீ அடிச்சேன்னா கரெக்டா நீ அடிச்சுன்னு போலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. சக்சஸ் தான் மீனராசி பொறுத்த அளவுக்கு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு சொந்தமில்லாத இடத்தில் உரிமை கொண்டாடி உன் மதிப்பை இழக்காது. அவ்வளவுதான். உனக்கு சொந்தமில்லாத இடத்துல உன்னோட சில விஷயங்கள்லாம் நீ கொண்டு போகாது. உனக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா கொண்டு போ. அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நீ எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கிற ஆளு. ரேவதி நட்சத்திரம் மீனராசி எல்லாம் ஓரளவுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரணும். அடுத்த லெவல் வரணும். இந்த வாரத்திலேயே அதற்கான சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். முயற்சியே கைவிடாது. உன்னுடைய முயற்சியை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாது. அப்பதான் உன்னால சக்சஸ் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு சூழ்நிலையில மீனராசிக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, இல்லாம இல்ல. என்னென்ன விஷயங்கள்? பண பிரச்சனைகள் இருக்கு. பெரியவங்களுக்கு திடீர்னு ஒரு உடல்நிலைன்னு பார்த்து செய்யறதுக்கான சில விஷயங்கள் உடனே பண்ண முடியல. சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பூஜை முறையா சில நேரத்தில் வீட்டுல உட்காந்து முறையா பூஜை பண்ண முடியல. ஏதோ ஒரு மனக்கவலை தட்டின்னு இருக்கு. ஏதோ ஒரு கோவிலுக்கு போகணும்னு சொன்னா தடங்கள் வருது. ஏதோ ஒரு சுபகாரி ஏதோ ஒரு விஷயம் போனாப்பா சரி அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு கெட்ட ஒரு விஷயம் வீட்டை சுத்தின்னு இருக்கு. பாசிட்டிவா இல்ல. சில விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு கெட்ட விஷயம் வீட்டை சுத்தின்னு இருக்கிற மாதிரி இருக்கு. முடிவு எடுக்க முடியல, போக முடியல, ஒரு கோயிலுக்கு போக முடியல, ஒரு நல்லது கெட்டது கலந்துக்க முடியல. சரி பாத்துக்கலாம் எல்லாம் நம்ம இப்படியேதான் போகுது. தயவு செய்து பார்த்து என்ன செய்யணுங்கிறத இந்த வாரம் கொஞ்சம் நிதானிச்சு செய். மீனராசி யாரையும் நம்பாத. பண விஷயத்துல கவனமா இரு. ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் பார்த்து எல்லாமே செய்ய. நான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. சும்மா